அதிகாரத்தின் ருசி அது இரத்தத்தை விட ருசியானது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை. அந்த ருசிக்கு முன்னால் பெத்த அப்பா பாசம் கூட ஒரு பொருட்டாவே இருக்காது. உலகத்திற்கு உரக்கச் சொன்ன ஒரு இரத்த வரலாறு தான் இன்றைக்கி நாம் ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். வாரிசு அரசியலும் தந்தை மகன் மோதலும் தான். இன்று நேற்று தொடங்கியது இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். அவை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மகத பேரரசில் இருந்த இருண்ட சிறைக்கூடங்களின் அரங்கேற்றம் இருந்தது. மகத பேரரசை இந்திய நிலப்பரப்பின் தலை சிறந்த அரசராக மாற்றியவர் பிம்பிசாரர். ஒரு மாவீரனாக அவர் பல நாடுகளை வென்றிருந்தாலும் கௌதம புத்தரின் பாதங்களில் சரணடைந்து அமைதியை தேடியவர். தனது ஒரே மகனான அஜாத சத்ருவின் மீது அவர் வைத்திருந்த வெறும் பாசம் மட்டுமல்ல, அது ஒரு பேரரசின் நம்பிக்கையும் கூட. அந்த மகன் அரியணைக்காக கீழ்நிலைக்கு இறங்குவான் என்பதை அவர் உணரவில்லை. அஜாத சத்ருவின் மனதுக்குள் அதிகார பசி எனும் விஷத்தை விதைத்தவர் புத்தரின் உறவினர். அவர் பெயர் தேவதத்தன். உன் தந்தை உயிருடன் இருக்கும் வரை நீ வெறும் நிழல்தான். அவரை உயிரோடு இருக்கும்போதே ஒவ்வொரு நாளும் உன் அதிகாரம் தள்ளிக்கொண்டு போகும் என அஜாத சத்ரு காதுகளில் நச்சு கருத்துக்களை ஓதினான். விளைவு, தன் மகன் தன் தந்தையை கை கொடுத்து தூக்குவதற்கு பதிலாக கைவிலங்கு போட்டு பாதாள சிறைக்குள் தள்ளுறான். சிறையில் அடைத்ததுடன் அஜாத சத்ரு நிறுத்தலை, தனது தந்தைக்கு தொட்டு நீர் கூட தரக்கூடாது, ஒரு கவலம் சோறு கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவிடுறான். ஒரு பேரரசன் ஒட்டுமொத்த வட இந்தியாவை நடுங்க வைத்த ஒரு சிம்மம் பசியால் வாடி வதங்கியது. செல்லனா தேவி மட்டும் தன் ஆடைகளில் சிறு சிறு உணவு உருண்டைகளை மறைத்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் தன் கணவருக்கு ஊட்டி மகிழ்ந்தார். இதை அறிந்த அஜாதசத்ரு தன் தாயை சிறைக்குள் செல்ல தடை விதித்தான். பசியால் பிம்பிசாரன் உடல் எலும்பாக மாறியது. ஆனால் அவர் கண்கள் மட்டும் எப்போதும் அந்த சிறையின் சிறு ஜன்னல்கள் வழியாக புத்தர் நடந்து செல்லும் பாதையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். உயிர் போவதற்குள் அந்த புத்தனின் தரிசனம் கிடைத்து விடாதா என்பதே அந்த பேரரசின் கடைசி ஆசை. அஜாத சத்ருவுக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த பச்சிளம் குழந்தையை அவன் கையில் ஏந்திய அந்த நொடி அவனது நரம்புகளில் ஒரு புது உணர்ச்சி பாய்ந்தது. அவனுக்கு பாசம் பெருகியது. இதுதான் தந்தை பாசமா? என் மகன் மீது எனக்கு இவ்வளவு அன்பு வருகிறதே, அப்படியானால் என் தந்தை என் மீது எத்தகைய அன்பு வைத்திருப்பார் என அவனது ஆழ்மனம் அலறியது.